டேக்கர் கலாட்டா. இன்றைக்கி பால்லேருந்து வீட்டிலேயே எப்படி ஹோம்மேட் பன்னீர் செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 750 ml பால் எடுத்துக்கிறேன். பேக்கெட் பால் தான், அதுலேயும் வந்து நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பவுல் வச்சுட்டு, இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக அப்படியே இருந்தது 500 ml அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பேக்கெட் இன்னொரு பவுலில் இருந்தது, நான் அதையும் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 750 ml இருக்குது. பாலை வந்து நல்லா காய வச்சுக்கோங்க. அந்த நுரை வரும் இல்லையா, பால் பொங்கி வரத்துக்கு முன்னாடி அந்த நுரை வரத்துக்கு வரும்போது நல்லா கலக்கி விட்டுட்டு அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் லெமன் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்காக இல்லைனா ஒரு ½ லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வந்து ½ லெமன், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே இருக்குது. நான் அந்த லெமனை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா லெமன் ஆட் பண்ணால் தான் அந்த பால் வந்து பன்னீர் மாதிரி திரிஞ்சு வரும். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. லெமன் விட்டதுமே உங்களுக்கு பால் வந்து திரிஞ்சு வந்துடும். நல்லா அந்த மேலே இருக்க நுரையெல்லாம் அடங்குற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா பால் வந்து திரிஞ்சு வந்துருச்சு. பன்னீருக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, பால் நுரை அடங்குற வரைக்கும். பால் நுரை வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன், நல்ல ஒரு பாத்திரம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்ட்ரைனர் மாதிரி ஒரு வெசல் வச்சுட்டு அதுக்கு மேலே நல்லா வந்து ஒயிட் கலர் கிளாத் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தான் வந்து வடிகட்ட போகிறோம். அது நல்லா அந்த ஸ்ட்ரைனருக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு இப்போது பால் வந்து திரிஞ்சு வந்தது இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றிடலாம். நமக்கு அந்த தண்ணி எல்லாமே வந்து கீழே போயிடும். அந்த பன்னீர் மட்டும் இதில் ஸ்ட்ரைன் ஆகும். வடிகட்டி எடுத்துக்கலாம் பன்னீரை மட்டும் தனியாக. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த திரிஞ்ச பன்னீர் வந்து வந்திருக்கிறது. நல்லா இதுலேயே தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இதில் ஊற்றிட்டு அதில் வந்து பாக்டீரியா கூட இருக்கலாம். அதனால் நீங்கள் கோல்டு வாட்டர், அது ஹாட்டாக இருக்கும் இல்லையா, நீங்கள் கோல்டு வாட்டர் ஊற்றி நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைன் பண்ணதை வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே அந்த கிளாத்தை நல்லா சுற்றி எல்லா பக்கமும் மடித்து நாட் மாதிரி பண்ணிடுங்க. நாட் போட்ட மாதிரி ரெடி பண்ணிடுங்க. நீங்கள் நாட்டும் போட்டுக்கலாம், இல்லை இதுலேயே வந்து இது பண்ணிக்கலாம், இல்லை கயிறு கட்டி கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம அதுலேருந்து எடுத்து நாட் மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கயிறு கட்டி தான் நாட் போட்டிருக்கேன். கீழே நல்லாவே அந்த இதெல்லாம் தண்ணியெல்லாம் இல்லாமல் புழிஞ்சு விட்டுட்டு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பவுலில் அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு ஒரு பிளேட்லேயோ இல்லை வேறு ஒரு பாத்திரத்துலேயோ இதை வச்சுட்டு பன்னீரை அதுக்கு மேலே வந்து நம்ம வெயிட் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வெயிட் வச்சா மட்டும்தான் அது ஸ்டிஃபாக நிற்கும். நல்லா வெயிட் வந்து அழுத்தி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க பன்னீர் மேலே. இதை வந்து ஒரு 2 hours அப்படியே விட்டுடுங்க. 2 hours விட்டிங்கன்னா உங்களுக்கு பன்னீர் வந்து செட் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, பார்க்கலாம் வாங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. நான் இதை க்யூபாக பீசஸாக கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஹோம்மேட் டெலிஷியஸ் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இப்போ பீஸாக கட் பண்ணி காமிக்கிறேன். அது அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கணும். எடுத்து நாங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அப்படியே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தது அப்படின்னா பன்னீர் வந்து நமக்கு கரெக்டாக செட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் இதை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இது மேலே லைட்டாக சால்ட்டு, டர்மரிக், அப்புறம் சில்லி பவுடர், சிக்கன் சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மேலே தண்ணி தெளித்து அது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு தவா ஃப்ரை மாதிரி நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம குழந்தைக்கும் கொடுக்கலாம், வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம். ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சது தான், அதனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃப்ரை பண்ணி எடுத்தும் கூட சாஃப்டாக தான் இருந்தது. நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் வந்து நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான க்ராசரிஸ், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. கிச்சனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ, இல்லை வீட்டுக்கு என்னென்ன வேணும், காஸ்மெட்டிக்ஸ், பியூட்டி ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிறையா ப்ராடக்ட்ஸ் இதில் இருக்குது. நீங்களும் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.